தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க. நம்மளோட சேனலில் வந்து எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம், எந்த மாதிரியான தொழில் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேயர் வந்து அருண் பாண்டியன் அப்படிங்கிறவர் பெட் பாட்டில் ஸ்கிராப் பிஸ்னஸ் பற்றி ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி வந்து பெட் பாட்டில் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெஷினரிஸ் எல்லாம் எங்கே வாங்குறது, இந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், இந்த பிஸ்னஸில் வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்குமா, இதை நம்ம வந்து எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெட் பாட்டில் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க வந்துங்க, மார்க்கெட்டிங்கில் அதிக அளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொன்னால் இந்த பெட் பாட்டில் தான். இப்போ எந்த ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், கோகனட் ஆயில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெடிசன் பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடிசன் சிறப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து பெட் பாட்டில் வந்து அதிக அளவு யூஸ் பண்ணுறாங்க. இப்போது கண்ணாடிக்கு மாற்று பொருளாக தான் இந்த பெட் பாட்டில் பயன்படுத்துகிறாங்க. இந்த கண்ணாடியெல்லாம் முன்னாடி பயன்படுத்திட்டு இருக்கும்போது அது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது வெயிட் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அதோட விலையும் அதிகமாக இருக்கும். அதுவே இந்த பெட் பாட்டில் அப்படிங்கிறப்ப வந்து இது விலை வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி எடையும் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க, விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எந்த ஒரு மெடிக்கல் ஆகட்டும், மெடிக்கலில் வந்து அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க மருந்துகள் பேக் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி மினரல் வாட்டர் கம்பெனியில் வாட்டர் இது பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனி இது பண்ணுறாங்க. அப்போ வீடுகள்லேயும் பொருட்களை வைக்கிறதுக்காகவும் பெட் பாட்டில் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. இதற்கான ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1500லேருந்து 2000 சதுரடி வரைக்கும் நம்மளுக்கு இடம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டால் மெஷினரிஸ் வாங்குறதுக்கு ஃபஸ்ட் மந்த்து ரா மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி ரெண்ட் அட்வான்ஸ் இது மாதிரி சேர்க்குறப்போ 10லேருந்து 12 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கான மெஷினரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராப் மெஷின், நம்ம ஸ்கிராப் பெட் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூளாக இது பண்ணுறதுக்காக ஒரு மிஷினரி கம்பெனிக்கு தேவைப்படும். அதே மாதிரி ப்ளோ மோல்டிங் மிஷின், இது மெஷினரிஸ் வந்து நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்கிராப் பெட் பாட்டில்ஸ் வந்து நம்ம வந்து அந்த டிசைனில் எந்த மோல்டு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த எந்த மோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மோல்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கிராப் பெட் பாட்டில்ஸ், அந்த ஸ்கிராப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி பல இரும்பு கடைகள் இங்கே எல்லாமே கிடைக்கிது, பக்கத்துலேயே கிடைக்கிறதுனால உங்களுக்கு ரா மெட்டீரியல் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நகரப்பகுதியில் அதிக அளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டார்கெட் இதில் வந்து ரொம்பவுமே ஹை காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் போட்டி நிலவரதுனால இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூனிக் ஸ்டைல் வேணும். ஒரு நல்ல யூனிக் டிசைன் இருந்தது அப்படின்னா, பாட்டில் வந்து நல்ல டிசைனில் இருந்தது அப்படின்னா மக்கள் நிறைய பேர் வாங்குவாங்க, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மினரல் வாட்டர் கம்பெனிஸ், ஃப்ரூட் ப்ராசஸிங், அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூடிய கம்பெனிஸ், அதே மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா லாங் டைமில் நீங்கள் வந்து மந்த்லி பேசிஸ், இயர்லி பேசிஸில் வந்து நீங்கள் வருஷம் ஃபுல்லாமே உங்களுக்கு தொழிலில் டிமாண்ட் அதிக அளவில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நல்லா லாபம் பார்க்க முடியும். இதற்கான மெஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷினரி 4 லட்சம், ஆட்டோமேட்டிக் மிஷினரி 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது. இதோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. கோயம்புத்தூர்லேயே கிடைக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தொழில்பட்ட சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த தொழில் பற்றின தகவல்களை போடுறோம். நன்றி, வணக்கம்.